ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட் வீடியோவோட கன்டினியூட்டி தான். இதில வந்து பார்த்தோம் அப்டின்னா, மெயினா வந்து பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றது வந்து நான் வந்து பிஇ ரேஷியோ அந்த மாரி ஃபார்முலா மெத்தட நான் வந்து சொல்லல. இதில நான் என்ன சொல்ல வரேன்னா, 10லேருந்து 15 வருஷம் வந்து ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்டின்னா, அதில நெறைய வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து நெறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர்லயோ இல்ல குளோபல்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். அப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேங்க் வந்து உடனே வந்து அந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு 1000 கோடி, 2000 கோடி கேட்குறாங்க அப்டின்னா, பேங்க்ஸ் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வந்து குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி டைம்ல. அப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே லோன் குடுத்தாலும் ரொம்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரி வந்து பண்ணும்போது, அதாவது ஒரு பிசினஸ் வந்து ஒரு லோன் வந்து வாங்கி, அத வச்சு தான் வந்து அந்த பிசினஸே ரன் ரன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டே எடுக்கணுன்ற மாரி, அந்த மாரி ஒரு பிசினஸ்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அந்த மாரி டைம் அந்த எக்கனாமிக் கிரைசிஸ்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி பேங்க் வந்து சடனா வந்து லோன் வந்து குடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரேஞ்சுக்கு வச்சு லோன் குடுப்பாங்க. அப்ப வந்து பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பிசினஸோட லிக்விடிட்டி அதாவது அந்த பேங்கோட லோன வச்சு தான் அவங்க வந்து பிசினஸ் வந்து ரன் பண்ணணுன்ற மாரி நெலம வந்து அந்த பிசினஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 வருஷம் டேட்டா எடுத்தீங்க அப்டின்னா, ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் த மனி வந்து அவங்க வந்து பேங்க்ல வந்து லோன் வாங்குவாங்க. ஸோ அந்த மாரி லோன் வாங்கி அவங்க வந்து பிசினஸ் வந்து ரன் பண்ணின்ற மாரி இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காச வச்சு அவங்க வந்து பிசினஸ் வந்து ரன் பண்ற மாரி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய கம்பெனில தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, 10 வருஷம், 15 வருஷம் ஆனாலும், ஈவன் நெறைய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னாலும், அவங்கனால வந்து சஸ்டெயின் பண்ணி அந்த பிசினஸ வந்து கொண்டு போ முடியும். ஸோ, அதனால தான் நான் வந்து லிக்விடிட்டி இருக்கக்கூடிய கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். லிக்விடிட்டி இருக்கக்கூடிய கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, லிக் இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து அஸ் அட் அ எனக்கு தெரிஞ்சு நாட் அட்வைசபிள்ன்னு சொல்லலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போதே அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்றது, நம்ம வந்து ஒரு தோராயமான ஒரு மதிப்பு நம்ம வச்சுக்கணும். அதுக்கு எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா, போன வீடியோல சொன்ன மாரி தான். அதுக்கு வந்து ஸ்டேபிளான டிமாண்ட் இருக்கணும். ஸ்டேபிளா இருக்கணும். மாறக்கூடாது. இப்ப மாறி, மாறி டிமாண்ட் இருந்தது அப்படின்னா, ஆ நான் போன வீடியோல சொன்ன கார் எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த மாரி மாறி, மாறி டிமாண்ட் இருந்தது அப்படின்னா, நம்மளால வந்து ஈஸியா வந்து பிரிடிக்ட் பண்ணி இந்த ப்ராஃபிட் தான் ஒரு 10 வருஷம், 15 வருஷத்துக்கு கழிச்சு இவ்வளோ ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. ஸோ ஈஸியா அவங்களுக்கு டிமாண்டு ஸ்டேபிளா இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா தான், நம்மளால ஈஸியா வந்து அந்த ப்ராஃபிட் இவங்க இவ்வளோ எடுப்பாங்க அப்படின்றது நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கம்பெனில நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது 10, 15 வருஷம் ஆனாலும் இந்த 2 குவாலிட்டி இருக்கணும். இப்படி 10, 15 வருஷம் ஆனாலும் அவங்களால வந்து பிசினஸ் வந்து குரோ பண்ணிட்டு போ முடியும். ஸோ இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.